இறங்கு. ஹலோ ஹலோ சார் போச்சு கொஞ்சம் இன்னர். ஹலோ சார் போய்ப்பு இன்னர் கெயின் எக்கோ கண்டங்கர் அடந்தவனக்காடா அடந்ததொருவனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கல்லுச்சேரி உடமறந்தாண்டா வடுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னவத்தலே என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் கல்லுச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த அதலையில் உள்ள இந்த சோன ராமலிங்க வீச்சருவா அசையாதடா கீனாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு கருப்பு எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதச்சடா கருப்பாயுரணி கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அதல கிராமத்துக்கு நீ எந்திரி ரெடி கேமரா ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி சுகவாணி கல்யாணி பானவ
ஹலோ, ஸ்ரீ ராமலிங்க சுவாமி குருபூசையை காண வந்த பக்த கோடி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை மாநில மாணவர் அணி துணை செயலாளர் எங்கள் ஆருயர் பாசமிகு பி செந்தில்குமார் குடும்பத்தின் சார்பாக இந்த சிறப்பான வள்ளி திருமணம் நடைபெற இருக்கின்றது. இந்த வள்ளி திருமணத்திற்கு வருகை எந்திருக்கும் அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு எங்களது மாண்புமிகு உயர்திரு மாநில துணை செயலாளர் செந்தில்குமார் குடும்பத்தாரின் சார்பாக மலர் மாலையும் சால்வையும் அணிவித்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கண்டுகளிக்குமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். முரண்டு பிடிக்காத முண்டக கண்டி அம்மா, முறைச்சு பார்க்காத
ஹலோ கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செலிக்க வைக்க சிறுசிறுத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க கோமாளி வந்தேனே. அவ்வளோதான் 1300 செத்து போச்சு. அவ்வளோதான் 1300 ஒரு பாட்டுக்கு 1300. என்னத்த அருமை அருமை சூப்பர் சரியான கூட்டம். வானே 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 சும்மா உட்காரு நம்ம இடந்தே உட்காரும். இந்த கயிறு கட்டினது யாரு நீ கட்டாமே இருந்திருக்கலாம். என்ன கயிறு கட்டினாலும் இப்போ உள்ள காலத்தில் பருப்பு வேகாது. மழையே வையாமல் கொடை கொண்டு வந்தேன் பாரு அவன் தான்டா டிரைவர். என்ன அது கொடையா நீ குறவாடா அலசி உட்கால் புதுக்கு மருந்து மாதிரி அல்றானாடா. ஐயா விழா கமிட்டி தான் எப்பயுமே பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் விழா கமிட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே என்ன ஒழுக்கமாக இருக்கீங்களா காசை வெட்டி போடுவா ஒழுக்கமாக இருக்காள் வெதர் அந்துவோம் இல்லை சாம்பார் கொதிக்கட்டேன் அப்புறம் சோறு போடுவோம். எங்கே உட்காந்துருக்க நீ மருதமணி வரும்போது தூக்கி போடுவேன் வெதர் எதில் அடிச்சு போடுவேன். உண்மையிலே இந்த தமிழுடைய சிரிப்புக்கும் இந்த அன்புக்கும் எம்கேஆர் அடிமை என்னைக்குமே. ஆனால் எங்கள் நாடகம் பார்க்க வர்ற ஆள் நின்றுக்கிட்டேன்னா நல்லா இருப்பேன். கூட உக்காந்துட்டா மூத்திரம் முட்டியே வடக்கு வடக்குன்னு உதையணும். அதுலேயே இருந்துக்க. ஓட்ட சட்டியாக இருந்தால் மண்ணில் இறங்கிறேன். நல்ல சட்டியாக இருந்தால் கண்ணுன்னு இருக்கு இப்படி அகத்திப்போம். சட்டியே போடலன்னா வாயில் இருப்பாங்க முண்டை காலி மிருதங்காரன் மண்டையை பாராத்தாலே ஆந்த மாதிரியே அவன் ஆந்த பெட்டிக்காரன் தாலி கரடி. ஆனால் பெட்டிக்காரனுக்கு தாலி மடு அழுதடா. கூட்டரம்ப கூடிருச்சு கூடிருச்சு எக்கோ இருக்கா? சூறாவளி சுரேஷ் எங்கன்னு இருக்க? ஓகே 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 ப்ரோ. கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க அதில் அழுவது கூடிருச்சா நன்னானே நானே கூடிருச்சா நன்னானே நன்னானே வாய் பண்ணி சூத்து பாருங்க. என்னத்த விதி 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 மலைக்கு மகாலிங்க மலைக்கு மகாலிங்கம் அடமலைக்கு நல்ல அடமலைக்கு நல்ல மகாலிங்க லிங்க 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 மகாலிங்க மகாலிங்க லிங்க 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 லிங்கம் இன்னையோட இவனை லூஸ் ஆக்காம நான் போகவே மாட்டேன். மாமதுரை சொக்கலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் தானாமுலத்தலிங்கம் தானாமுலச்சலிங்கம் இவன் தனுஷ்கோடி ராமலிங்கம் இவன் தனுஷ்கோடி ராமலிங்கம் சாங் ஸ்டார்டிங் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. ஆமா கூட்டரம்ப அதல கிராமத்தில் சோழ ராமலிங்க சாமி குருவச்ச விழாவில் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா
தேடிடுவான் கிச்சனா 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 பாடி வகித்தரும் மச்சான் வந்தவன் தேடிடுவான் ஓடி விளையாடுவான் என் மாமா ஓடி விளையாடுவோம் என் மாமா இந்த உடனே குண்டாத்தில எழலமா போய் ஊரு திரண்டிருச்சு உள்ள அதல கிராமா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் சலித்தவன் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களை அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்கிறேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவர் 10 பேருக்கு பசியை போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் எம்கேஆர் எப்பயுமே மறக்க மாட்டேன். நன்றி. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கருணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதலை என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் பி செந்தில்குமார் எம்ஏ மாநில மாணவரணி துணை செயலாளர் அவரையும் நான் வணங்குகிறேன். எம்கேஆர் நல்லவர்கள் என்னைக்குமே 100 ஆண்டு காலம் வாழும். உனக்கு என்ன பிரச்சனை தெரியல? என்ன யூரின் எப்படி போகுது? அடைச்சடைச்சு போதா? ஒழுக்கமா இருக்கியா? எரியவா? இங்க இருக்கின்ற தாய்மார்களை பூரா நான் அன்னை தெரசாவா பார்க்கிறேன். நீங்க வீட்டுக்காரர்களை பூரா அனகொண்டாவா பார். வீட்டுக்கார பூரா எத்திக்கிட்டு திர்ற. ஹலோ ப்ரோ, பேசாம இரு. அதெல்லாம் நாளைக்கு போகக்கூடிய பாடி தான். நம்ம லோக்கல் பையன்தான். மெண்டல் கண்டாலுமே. அன்பு கொண்ட என் உயிரில் மேலான உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இதாயா தமிழ்நாடு. இந்த ஊர்ல தான் நான் பார்க்குறேன். வணக்கம் சொன்னவனே எதிர்த்து கை தட்டிய சில ஊர்லாம் பார்த்தா அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டுனே மாதிரி. அந்த பத்தியா அதுக்கு பிறந்தவன் தேவன். இதில் சில பேர் வந்து இது என்ன நாடகம்னே தெரியாமல் வந்துருப்பீல. அதான் அதில் நாடகமாக சிரிப்பு காட்டு வாங்கலாம். மருதமணி எம்கேஆர் நினச்சி தானே வந்திய. மருதமணிக்கு இப்போ உள்ள குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். 2 பாட்டில் ஏறினாத்தே அவனால் 2 காலாவது எடுத்து வைக்க முடியும். அது பால் கவிச்சிக்கு கிடந்து அலையிறேன். இப்போ உள்ளே போய் பாரு, இந்த டான்ஸுக்கார பிள்ளைய இப்படியே பார்ப்பேன். அவன் கம்பெனியாலா இல்லை? ரொம்ப சிரிக்கிறியா பூ? என்ன பூ? உலகத்திலே மனிதனா பிறப்பது பெருங்கொண்ட ஒரு புண்ணியம். மனிதனா பிறந்தா மட்டும் பத்தாது, அவன் தமிழனா பிறக்கணும். அதே உண்மை. தமிழுடைய வீர விளையாட்டை உலக நாடுகளே மிரள வைத்த எத்தனை ஜாம்பவான்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். அது இங்கே அமைந்திருக்கிறார்கள். சூறாவளி சுரேஷ் போன்ற எத்தனை பேர் காளையை வளர்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பெரியப்பா மகன் சூறாவளி சுரேஷ். வாழ்த்துக்கள் சுரேஷ், தொடரட்டும். ஏசி பாண்டி, அது எங்கள் பெரியம்மா மகன். வாழ்த்துக்கள். தொடர்ந்து காளையை வளர்த்து எத்தனை வாடியில் அடைக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். வெளிநாட்டிலாம் காளையை பார்த்தீங்கன்னா அப்படியே காளை கிரு மாடு மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் ஒரு கம்பிக்கட்டில் ஓட்டு அடைப்பாங்க, மாடை அவுத்து விடுவாங்க. அதை வந்து பாயும், அவன் ஒரு அட்டை வச்சுக்கிடுவேன். கிரிச்சு புரிச்சு கரைச்சிட்டு வாங்கி கொண்டு போய் போட்டிடுவாங்க. இங்கே கிரிச்சு புரிச்சுன்னா அவ்வளோதான், தொட அந்த எங்கே கிரிச்சு புரிச்சுன்ற. அதனால் தொடரத்தும் தமிழுடைய வீரம். அதே மாதிரி இன்னைக்கு சமீபத்திலே ஒரு போர் தொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு.
ஆனால் பாகிஸ்தான் பார்த்து பயந்தது இந்தியாவால் அல்ல, ஒரு தமிழனை பார்த்து பயந்தது. யார்? ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தமிழனை. அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தியை ஏவி விட்டால் ஒரு நாடே இருக்காதான். அப்போ என் தமிழனுக்கு பூரா பெருமை, நானா தமிழன் பெருமை. இந்த சைடில் உட்காந்துருக்க எல்லாம் கேரளாவா? கைதட்டு. இதனால தானே நம்மளை காரி காரி துப்புறேன். என்ன கைதட்டினாலும் தமிழனுக்கு போக மற்றவர்கள் வந்து வாழலாம் என்று நினைப்பது தான் நம்ம குணம். ஆனால் நீ கட்டி ஏறிட்டேன் பூரா பூரா பார்த்தா ஹிந்திக்காரன் தான். இங்கே பார்த்தா கண்ட்ரேட்டு கூட வந்துடுவாங்க டவுன் பஸ்ஸில். கே பயா, எங்கே இறங்கணும் பயா, கொண்டு போய் சேர்த்துருவேன் ஈரோடு. அவன் கமுதியில் இறங்க வேண்டிய ஈரோடு போயிட வேண்டியது. இப்போ வந்த ஹோட்டலில் கூட சப்பலையால் அவங்க தானடா, ஒரு மசுனும் புரியாது. ஸ்பெஷல் தோசைன்னு கேட்டால் எப்படி காட்டுறானே, கலா தோசை பார்த்தா ஆம்புலேட்டுக்கு அடிக்கிறானே, கட்டா கட்டா கட்டான்னு. என்னத்த சொல்ல? விதி. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கருப்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலா. அட தென்பாண்டி அட திருப்பவனம் திருப்பாச்சந்தி மானாமதுரை பாத்தியனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இந்த ஒற்றுமை இருந்தால் என் தமிழனை யாரும் அசைக்க முடியாது. அப்படித்தான் மேடையில் நான் சொல்லுவேன், நமக்கு ஒற்றுமை மைத்த புடுங்குச்சுன்னு. உண்மைதான். ஒருத்தன் நல்ல வீடு கட்டினான்னா அவன் போய் கேரளா மந்திரவாதியை கொண்டு வந்து கழுத்திருப்பேன், சேவம் பண்ணி எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டுருவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அப்படித்தான் ஒரு ஒம்பளை சாணி தொளிக்க எந்திரிச்சது. வீட்டுக்கு முன்னாடி வெள்ளை கலரில் ஒரு சேவை மண்டை கடந்திருக்கு. 2 நாளாக வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே வரல. கடையில் பார்த்தா அது பிராயல் கோழி கடைக்காரன் வெட்டும் போது தெரிச்சது. பிராயல் மண்டையை பார்த்துட்டே கிடந்திருக்கேன். நீ ரொம்ப கைதட்டியே, அப்போ அனுபவம் ஓவராக இருக்குமோ? செய்வினை என்றால் என்ன? செய்தாருக்கு வினை திரும்ப செய்யப்படும், அதுதான் செய்வினை. அவங்க உழைப்புல அவங்க குடும்பத்தை பாருங்க. உன்னுடைய உழைப்பை நம்பி மட்டும் வாழு. அடுத்தவன் எப்படி வேணா போறேன், நமக்கு தேவையே கிடையாது. இந்த வாழ்க்கை நிரந்தரமா?
கிடையாது. இன்னைக்கு இருக்கவே நாளைக்கு காணாம். ஐயா நீங்க சரி பண்றதுக்குள்ள வர்ற பொங்க வந்துருமியா. உட்கார சொல்றா இருற உட்கார தெரியாம தானே தெரியும். அடுத்தல எங்களை நாடகத்துக்கு போடணும்னா மதுரை ஆத்துக்குள்ள போடுங்க, இல்லைன்னா பிஞ்சக்காட்டில் போடுங்க, இல்லைன்னா நாங்கள் பிஞ்சக்காட்டில் நடித்து உங்களுக்கு மெமரி கார்டை அனுப்பி விட்றோம், திரையில் ஓட்டு பார்த்துக்கு. இது எதுக்கு? இடம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எதுக்கு கரைச்ச? ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயே இப்படி உட்காந்து பார்க்குறீங்க பாருங்க, உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி. இதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதில் போயலை முடிஞ்சாலும் கூட எவன்டா போயலை பாயிட்ட எடுக்கிறான்னு பார்ப்பேன், தெரியுமே. அப்படியே சைஸாக பார்ப்பாங்க, மண்டை காயுதே எவனாவது போயலை பாயிட்ட எடுத்தானே தொலைஞ்சான். கடைசியில் அவன் போயலை கொடுத்துட்டு வெறும் பேப்பரை நக்கிட்டு போயிடுவேன். ஆனால் ஓசியில் கொடுத்தா லேஜா போடுவான்னு நினைக்கிற, அரை பாக்கெட்டை கொட்டுவேன், அவன் சொல்லவும் முடியாது. ஒரு ஊர்லாம் காரை வெட்டி இறங்கனே ஊரில் ஆம்பளை ஊரா வேல்கம்பு அருவா, பொம்பளை ஊரா மரக்கட்டை அருவாமனையை தூக்கி நின்று ஊரே அடித்து காது கையெல்லாம் ரத்தம். அப்போ ஊரை அம்பளாரை கூப்பிட்டேன், நீ நாடகம் பேசும்போது என்ன சொன்னீங்க? நம்ம ஊர் இத்தனை கரைச்சா வராதுன்னு சொன்னீங்கள, ஏன் ஊரே அடித்து ரத்த கல்ல இருக்கேன்னு கேட்டவொடனே அவர் சொன்னார், எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, நம்ம ஊர் ஒத்துமையான ஊர் தான், நல்ல ஊர். மாமி மச்சனுக்குள்ள சண்டை, என்ன சண்டைன்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணிட்டாங்க, கணேசி போல கேட்டிருக்கேன், உனக்கு என்ன மசத்து தரணும்னு இருக்காங்க, அடித்து பார்த்துட்டாங்க. கணேசி கோயிலுக்கு ஊரே கலவரத்தை ஏற்படுத்தி விட்டான் பாரு. கோடிக்கணக்கில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரே ஒரு கோட்டரை போட்டு கருத்தே வருவேன். இதுதான் இந்த தமிழகம். என்னைக்கு இந்த தமிழகத்திலே இந்த அசுர நோய்கள் எல்லாம் டாஜ்மார் போன்ற கடைகள் எல்லாம் அடைக்கிறார்களோ அன்னைக்குத்தான் இந்த நாடு புனிதமாகும் என்பதை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். விடுமே அம்மா, நீ வந்து நாடை திருத்த போற, உன்னையே திருத்து. உன்னை மாதிரி ஜாமியார்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பகல் பூரா சிவசிவான்ற, நைட்டு போட்டுக்கிட்டு சிவனேன்னு படுத்துற கொசு கிடையாது. இதில் பெருமை மயிரை பேசிக்கிட்டு சாமி எங்கே இருக்கு? வீட்டில் தான் சாமி இருக்கு. 10 மாதம் சுமந்து நம்மளை பாதுகாத்து இந்த உலகத்தில் எத்தனையோ கலப்படம் இருக்கும்டா மகனே, என்னுடைய தாய்ப்பால் மட்டும்தான்டா கலப்படம் இல்லைன்னு கொடுத்து வளர்த்த தாய் தான்டா கடவுள், யாருமே இல்லை. பெத்த தாய் தான் கடவுள். இப்போ ஜாமியை பார்க்கறதுக்கு லேசுன்னு நினைக்கிறீங்களாங்க? என்னைக்கு எல்லாருமே சமம்னு இந்த உலகம் போதோ அன்னைக்கு தான் இந்தியா கிடையாது, தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிடையாது. பணக்காரன் மட்டும்தான் ஜாமியை கும்பிட முடியும். இன்னைக்கு மதுரை சுற்றி எத்தனை ஜாமி இருக்கு நீங்க போங்க. அதே மாதிரி பூஜாரிக்கு ரப்பு அதிகமாக இருக்கும். போய் நின்றுட்டு நீ மங்கு மங்குன்னு குதிச்சுன்னா விபூதி எள்ளி கண்ணில் போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி 500 ரூபா போட்டுவிட்டு குதிச்சா அவனும் சேர்ந்து குதிப்பேன். எல்லாரும் நல்லா கவனிங்களேன். சுரேஷ் உன்னையத்தையும் சொல்கிறேன், நீ எந்த கோயிலுக்கு போனாலும் போனவொடனே கையை கட்டிட்டு நிற்காத. போனோடனே பூஜாரி தட்டில் 500 100 எடுத்து போடுவேன். உன்னை மட்டும் தனியாக ஒரு சூடம் அமர்ற வரைக்கும் நிற்பேன். அங்கே நீ நான் பார்த்துருக்கேன். இப்போ நாங்களும் சாமி ஆடுவேன், பரம்பரை கோடாங்க நாங்களாம். சாமி இருக்கு, அந்த சாமியை வியாபாரமாக செய்யாதுன்றேன். 500 ரூபா கொடுத்தா ஒரு எலுமிச்சம்பழமும் கதமும் அத்து கொடுக்குறேன். 1000 ரூபா கொடுத்தா ஆத்தாளத்தில் இருக்க மாலை அவன் கழுத்தில் அடக்கேன். ஒரு ஆள் அப்படித்தான் 10,000 கொடுத்துட்டேன். பூஜாரி போய் கடப்பாறை எடுத்து வந்து சிலையை பற்றி தூக்கி விட்டேன். கொண்டு வாங்கயா, கொண்டு போய் கும்பிட்டு புரட்டாச்சி தான் திருவிழா, அதுக்கு அந்த மாதம் கொண்டு வந்து வச்சுக்கிடுவோம். அது வரைக்கும் சாவியை நான் பூட்டி வச்சுட்டு நான் ஆந்திரா போயிடுறேன். என்ன உலகம் அது? உலகங்கள் மாறிக்கிட்டு. ஆனால் இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. உண்மையிலே மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி முனி 18ஆம் படி பெரிய கருப்பு. இங்கே உள்ள ஜாமி கூட லேஜான ஜாமி கிடையாது. வாப்பா காயரை பொத்துட்டு வர்றவர், நீ தான் டிரைவர், நீதான் டிரைவர். நான் தான் ஜமீவத்தில் சொன்னேன், யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்களே, ஓம் சக்தி பராசக்தி. நான் தான் ஏன் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும் தானே மாலை ஓடுறீங்க. நல்லா இருக்கணும், 4 பேரை போல நம்ம மாலைன்னா நம்ம குடும்பம் ஊர் பேசுகிற அளவுக்கு இருக்குன்றக்காக மாலை ஓடுறேன். மாலை ஓட்டு போடுற உம்பளைக்கு எதுக்கு குத்தாட்டம்? ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற காசு உங்கள் அப்பா மட்டும் காசு கிடையாது. கட்டின புரிஞ்சியும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சாரத்தில் ஏறி சிமுண்டு பொத்து மட்டக்கம்பு வெதரில் அடித்து மழை தண்ணியோட பூசும் போது ஒரு ஜபத்தை 7 தடவை கரைஞ்சு போகும். அடித்து பூசுறேன் பாருங்க கொத்தனார். வாழ்த்துக்கள். இங்கே கொத்தனார் அதிகமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சோன்னா, நிறையா பேர் போட்டோ எடுக்கும் போதே காலில் உர சிமுண்டா இருந்துச்சு.
அதே உண்மையிலே கொத்தனார் வேலை என்பது ஈஸி அல்ல. எத்தனை வீடுகள் இந்த வாழ்க்கையிலே ஒரு வீடு கட்டுவோமா என்று எத்தனை வீடுகளை கட்டி அதை விளக்கேற்று வைக்கக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய ஒரு கொத்தனார். இந்த ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து டீ போட்டு நாங்கள் சலுப்புட்டு நாட போங்கப்பா. அதுலேயும் ஊர்களில் ஆம்பளைக்கு மரியாதை கிடையாது. நானாக நாடகத்துக்கு வரும்போது என்னையே சில பேர்த்துக்கு அடையாளம் தெரியல. ஏன்ட்டே போட்டோ எடுத்துட்டு ஒரு ஆள் கேட்குறேன், நீங்கள் தொண்டியில் பருத்தி பால் கடை வச்சுருக்கீங்களேன்னு. நான் சொன்னேன் பருத்தி பால் கிடையாது, இப்போ பட்டாணி வச்சு திருறேன். ஏன்னா தெரியவே தெரியும் என்னத்தை இவ்வளோ லேட்டாக அந்த காமெடி சிரிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் இந்த டான்ஸுக்கார பிள்ளைய கிடைச்சுன்னு வைவேன், அங்கேயே மண்டி ஓடுவேன். மண்டி ஓட்டி என்ன பண்ணுவாங்க? ஏதோ பண்ணுவேன்டா தமிழ் செக்ஸ் வீடியோ. அது டான்ஸுக்கார பிள்ளை சைஸாக கேட்க ஊர் 56 பெரிய ஆளில் கணக்கு பண்ணி ஹலோ எக்ஸஸ் மீ அப்படின்னு சொன்னால் அவங்க என்னத்தா டென்ஷனாக ஆக்கிதோ ஒரு டீ கிடைக்குமா? உடனே இவர் டீ மட்டும் வேணுமா இல்லை குட்டே பிஸ்கெட்டு என் பேத்திக்கு வாங்கின ரஸ்க் பாக்கெட் இருக்குது, ஆர்லிஸ் இருக்குன்னு கொஞ்சம் நேரம் பார்த்தா உள்ள கடை ஓட்டுவார் அவர். சவுளி கடையும் அந்த லட்சணம் தான். ஆம்பளை பையில ஊரா கண்ணு வச்ச சட்டி ஓடுக்கு தெரியுவேன், கட்டமாடு மாதிரி தெரியும். நல்ல மீசியும் கீசியும் வச்சு ஒரு ஆள் தேங்காயை தேய்ச்சிக்கிட்டு கடையில் ஜவுளி கடையில் இருந்தால் வேணாது போவானாக்க. வாங்க தம்பி, என்ன எடுக்க போறிய? ஒரு மசுறு எடுக்கிறடா போட. இது ஆள் சினிமா நடிகை மாதிரி இருக்கட்ட கெட்டமாடு மாதிரி அந்த கடைக்கு தான் போவேன். போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்பேன், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னங்க ஜட்டி இருக்கா? அந்த பிள்ளை உங்க சைஸ் ப்ரோ 90 ஆர்டர் போட்டிருக்கோம், சென்னையிலேருந்து வரணும், 300 இருக்கு அப்படின்ட்டு உடனே இவன் போக மாட்டேன். சும்மா 300 கொடுங்க, சட்டியை போட்டுட்டு இவன் போயிடுவேன். சட்டி அங்கனே கிடக்கும். அது ஏன் சைஸ் இல்ல. இந்த பெட்டிக்காரனை பத்தி சொல்றேன். சட்டி போடாதனால வந்த விபரீதம் யாருக்குமே நடக்கூடாது. இந்த பெட்டிக்காரன் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆமாப்பு போன தீபாவளிக்கு இவன் வந்து 3 வருஷம் ஆச்சு. வருஷம் என்கிட்ட கேட்பேன், எனக்கு தான் எல்லா கெட்ட வழக்கம் இல்லாமல் தானே இன்னைக்கு மக்கள் சேவையில் இருக்கேன். சரக்கு அடித்த புருஷனை கூட முத்தம் கொடுக்க விடு, அது ஆள்கா காலை உனக்கு வந்துச்சுன்னா குடல் பூச்சி அந்து போகும். ஆனால் கணேஷ் போயில போட்டு வர்றேன் போகிற புருஷன், அவனை முத்தம் கொடுக்க விடாது, சிறுநாய் பீவாட வரும். அன்னைக்கெல்லாம் முதல்ல ஒருத்தன் போகும்போதே காலை கணேஷ் போயில போட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். 108 வந்துருச்சு. காலை பல்ல வழக்கமாக அந்த முண்டை வெட்டி இந்த கொடுமையா இந்தங்கிட்ட ஒரு நசுக்கிறானடா. கடைசியில் அந்த பிள்ளைக்கு என்ன நல்லா இருக்கானே, அந்த பிள்ளை கணேஷ் போல ஓட்டுருச்சு. போட நொப்ப முண்டை. எதில் விட்டேன்? வாயில. உன் கதையை சொல்ல வந்தேன். இவன் என்கிட்ட சரக்கு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், ஒரு 2000 கொடுத்து எனக்கு வருஷம் ஃபுல்லாக நம்ம கூட நாடாரே நமக்கு தம்பி வேறு பொண்டாடிக்கிட்டே வருஷத்துக்கு ஒரு தடவை பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இவனை மாதிரி குடிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை பர்மிஷன் வாங்கி தண்ணி அடிக்கிறேன் பாரு. வாழ்த்துக்கள். அப்போ நாள் தீபாவளிக்கு நாள் வலுவாக தண்ணியை சாப்பிட்டு பீரெல்லாம் கலந்து ஒயினுலாம் கலந்துருக்கேன். இன்னையோட நாளைக்கு அடித்தா பொண்டாட்டி நம்மளை உலகிட்டு அடிப்பான். நிறைய போதை நல்லா படுத்து கிடக்கும்போது மயம் ஓடியாந்து, எப்பா பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெடி போடுறாங்கப்பா, நீனு வாப்பான்னு சொல்ல. இவன் முக்கா போதையில் எந்திரிச்சு முண்டை கைலியை கட்டிக்கிட்டு நெஞ்சுக்கு கட்டியிருக்கேன். கையிலேயே உள்ள சட்டி போடலை. சட்டி ஓடாமல் போய் அணி உண்ட திரியை பிச்சு குனிஞ்சு வச்சிருக்கேன். இவன் மயம் போட்டுக்கான தானே. அவன் பின்னாடி நின்றவன் கவட்டுக்குள்ளே பார்த்துட்டேன். இவன் தொடையை சொருவி லேஜா சொரிஞ்சுக்கிட்டே சொல்லியிருக்கேன், அப்பா இதுக்குள்ள ஒரு வெடி இருக்குப்பா அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிட்டான், மணிகண்டேன் இவன் மயந்தேன் பாக்கெட்டு கையில் வச்சிருக்கானே அதைத்தான் சொல்கிறான்னு நினச்சி நீ அங்கிட்டு வைடா அப்படின்ட்டு. அவன் அவன் அம்மாட்ட விடுன்னு போய் அம்மா ஊதுவத்தி விடுன்னு இருக்கேன். ஊதுவத்தி இல்லைப்பா பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன், வேணும்னா அந்த கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து கவட்டுக்குள்ளே வச்சு விட்டேன். வச்சு விட்டு அவன் சூடு தாங்காமல் போய் ஊர்னிலேயே படுத்து கிடந்திருக்கேன் 1 மணி நேரம். ஆனால் இன்னும் அந்த புண்ணு ஆறலை. ஏன்னா வெடிமருந்து காயம் மட்டும் லேசாக ஆறாது. அதனால கவனமாக வைங்க. ஏப்பா நண்பா இன்னும் வைக்கலையாடா, 20 வருஷமா அந்த இதை வச்சு வைக்கல. இன்னும் எத்தனை ஊரத்தை நீ ஏமாத்த போற? அன்னைக்கெல்லாம் சாக்கடையில் பருப்பு கொட்டிருச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தேன், அரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் நண்பான்ட்டேன்,
நாளைக்கு விற்க போகிற ஊருக்கு தெரிய போகுது நண்பா. இந்த வியாபாரம் புழு புழுன்னு ஓடும். ஏதோ நீ தானே சொன்ன ஏதாவது செஞ்சு விடணும். ஏலே நான் ஜாமி அழைக்கும் போது ஊரே அடிச்சு கள்ளப்பருப்புக்காரனுக்கு பாண்டி முனி வருமா தெரியாது எனக்கு. அப்பயும் குதிச்சுட்டேன் மங்கு மங்குன்னு. குதிச்ச முண்டை போய் காண்டா வழக்கம் மறந்துட்டேன். மங்குன்னு தவி ஒரு பொம்பளை மண்டையில் விழுந்து தீ பிடிச்சி குறிச்சி செருப்பிட்டு அடிச்சு விரட்டி. ஏதோ இந்த வெள்ளம் பிறக்காம இருந்தது நல்லது. ஏன் சொல்றேன்னா இப்போ பொம்பளை ஊரம் சத்துப்படியா பிள்ளை வருங்க தான். அப்பெல்லாம் எங்கள் ஐயா கோடாங்கி எங்கள் ஐயா பழைய காலத்தில் பாட்டைங்க காலத்தில் பிரசவம் பார்த்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்தால் வண்டி மாடெல்லாம் நாக்கு தள்ளிடு. மயம் 1/2 டன்னு கிடப்பேன். இந்த தண்டியா கட்டலா மீன் மாதிரி. அவங்க ஆத்தா இந்த தண்டியா அடம் கோத்தா அவங்க ஆத்தாடா. ஐயா அந்த சாமியாரை லாக் பண்ணுங்க, அந்த பாடியை எரிச்சு விடுங்க. இந்த தூமியை குடிக்குமே நாடகத்தை கற்றுக்குவேன். என்ன சாமியார் வேஷம் போடுற? சாமியார் என்பது சாவை மிஞ்சிவன் தான் சாமியார். தண்ணியை போட்டு உட்காந்துருக்கேன் சாமியார். ஐயா அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சிருங்க. எரிங்க, நாளைக்கு விபூதி பூஜிக்கலாம். இப்ப அந்த சாமியாருக்கு நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே, ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. சார் இது ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது ஒரு பாடம். இன்னும் யாராவது பேசுவே போப்பா. இங்கே ஒரு சாமியார் நிறைய பேர் கிடந்தாங்களே, எந்த ஊர் அவங்கெல்லாம் சேச்சி போய் வர சொல்லி பக்கெட்டில் அள்ளி கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே கொட்டு. காலையில் கணக்கை பார்க்கும்போதே தெரியும் எத்தனை பேர் சேர தூக்கிட்டு போனாங்க. டீ செலவு மட்டும் எப்படி 12,000 வந்துடும். நல்ல ஆளை நியமிச்சு விட்டுருக்கிய இறச்சிருவேன். வேணா மது பழக்கம் நமக்கு, வேணா முன்னே குடி பழக்கம். இங்கே வர கூட்டணியை பத்தியா 2 பேரும் கட்டி பார்ட்னர்ஷிப். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும், ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு உடலு வேகுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. புள்ள என் தங்க என் ராசா என் தங்க பாண்டி பால் பாண்டி. பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய், பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மதும் பழக்கம், இந்த தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்கம். அட பிறவி என்பது அட ஒரு தடவை, அட இன்னார் மகே அட இந்த ஊர்ல அட இப்படி இருந்தா என்று பேசட்டும். நமக்கு
வீணா மது பழக்கம் இந்த பிறவியில நமக்கு வேணா முன்னே குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை இன்னைக்கு எத்தனை பேருக்கு நாட்டுல ஆம்பளைக்கு பொண்ணு கிடைக்கல நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருந்த இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே அவ்வளவுதான் 10 பேர் தான் குடிக்கல என்னப்பா மருதமணி பாண்டி முனிலாம் கேட்கவே கூடாது மருதமணி பொம்பளை இருந்தாத்தான் வருவேன் ஏன்னா அவன் முகரைக்கு கிளவி கூட அமையாது அப்பத்தாவே அவனை பார்த்துக்கிட்டு சுடுகாட்டில் போய் மண்ணை பறிச்சுட்டு படுத்துக்கிறான் பாலியல் பலாத்காரம் பண்ணி எனக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைய பார்த்து கரெக்ட் பண்ணி விடுனேன் இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இவனை ட்ரை பண்ணுறியா சி கிடையாது எல்வோ கருப்பை நான் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன் ஆனால் இங்கே கருப்பை இருந்துச்சுன்னா ஆடி வரணும் துபாயில் போய் அழைக்க முடியுமா இங்கே தான் கருப்பை இருக்கு ஆனால் கூட்டத்துக்குள்ள ஆள் ஆடணும் பூரா எந்திரிச்சு ஓடணும் இதில் என்ன ட்ரிக்குன்னா எந்திரிக்கிற ஆளுக்கு இடம் இருக்காது இங்கிட்டு இருக்க ஆள் ஊரம் உட்காந்துருவேன் உள்ளே இருந்த ஆள் ஊரம் வெளியேறிடும் இது கபடி மாதிரி தான் அதே மாதிரி ஆடுற ஆள் ஆம்பளையாக இருந்தால் நல்லா கையிலேயே வரிஞ்சு கட்டிக்க மங்கு மங்குன்னு குதிக்கிற சட்டிகிட்டுலாம் உருவும் அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் சேலையை சொருகி கத்தான் அன்றைக்கி அப்படித்தான் ஒரு பொம்பளை மங்கு மங்குன்னு குதிச்சது புரிஞ்சேன் அறுவல் எடுத்து என்னையே வரட்டேன் எதுக்குடா ஜாமி அழைச்சேன்னு கேட்டேன் நான் சொன்னேன் ஜாமி வர்றது நல்லது நாங்கள் பரம்பரை கோடாங்கன்னு அடுத்த வருஷம் எலெக்ஷனில் பிரசிடண்ட் நிற்கலாம்னு இருந்தேன் என் பொண்டாட்டி மங்கு மங்குன்னு ஆடி என்னை கேவலப்படுத்தி விட்டாடா இன்னும் வார்டு கூட நிற்க முடியாது நான் காட்டில் போய் மூட்டம் போட்டு பொழைச்சிக்கிறேன் இதில் என்ன கதைன்னு கேளு நம்ம அதில் கூட கம்மா கிடையாது பூரா கட்டணம் தானே நம்ம ஏரியா மானாமதுரைக்கு அங்கிட்டலாம் பூரா கம்மாதேன் பெருங்கொண்டக்காரன் நடந்த உண்மையான சம்பவம் அப்போதான் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் இருந்திருக்கு அப்போ புரிஞ்ச மொட்டாட்டி கேட்டிருக்கேன் உனக்கு எது ஜாமி ஒரு மாதிரி எனக்கு பாண்டி முனி பொல்லா இறங்கும்ருக்கு அந்த அப்போ இன்னைக்கு பப்புனு எம்கேஆர் அந்த ஆள் திமுருக்கே ஜாமி அழைப்பேன் நீ ஆடுனேன்னா புது பொண்டாட்டி ஊரில் சிரிச்சு போடுவாங்க நம்ம மேடைக்கிட்ட போவோன்னா கம்மா கரையில் பாயை விரிச்சிட்டாங்க புது பாயை விரிச்சு பொண்டாட்டி 2 பேரும் முறுக்கும் அதிரசம் கொண்டு வந்துருப்பாங்கல்ல குடத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க குடத்தை வச்சு சாப்பிட்டு வந்துருக்காங்கன்னா அதில் பாண்டி முனின்ட்டேன் ஆடிடுச்சு அந்த பொம்பளை ஆடின பொண்டாட்டி என்ன ஒரு தப்புனா 1/2 டன்னு மாப்பிள்ள மருதமணி மாதிரி வளைஞ்சு மாடு தும்முள்ள விழுந்திருக்கே முடியலை அடியே அடின்னு காலில் விழுந்திருக்கேன் அடி காலில் விழுந்துருவே ஒத்தையில் நிற்கிறேன்ட்டு என்னை கொண்டு வர்றாருன்னு கட்டி பிடிச்சின்னு 2 பேரும் கம்மாக்கரில் உருண்டா இங்கே பீர்பாட்டில் உடச்சி போட்டுருக்காங்க தெரியல உடம்பு பூரா அவனுக்கு பீங்க ரத்தத்தோட ஓடியாந்து பாட்டை நிறுத்துறான் என்னடா கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்சா கடைசியில் ஒரே ஒரு பீங்க சங்கில் குத்தி இருந்துச்சு அவன் அதனால அந்த கூட்டத்தில் சாமி வரத்தான் செய்யும் இப்போ என்னன்னா தீச்சட்டி எடுத்த ஆளுலாம் பார்த்துருக்கீங்களா தீச்சட்டி எடுத்து பக்தியோடு தவறா சொல்லலை பக்தியோடு அவன் அந்த அக்னி எரியும் முதல்லாம் இப்படிக்கான விபூதிதான் இருக்கும் சட்டி எடுத்து விளையாடுவாங்க அந்த காலத்தில் இப்போ 7 கட்டு வேப்பலையை வச்சு ஆடி போகிறேன் பார்த்தா சாம்பலாக பறக்குது கங்க காணும் விதி யாரும் விட்டுச்சு இல்லைடா தீச்சட்டி எடுத்து போகிற ஆளு கூட இருந்தா பிடித்த அவன் பின்னாடி போவாங்க வர 4 பேர் அவங்க ஆடுவாங்க வர அதுலேயும் இந்த வயசான கிளவி அவனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு போகாது அது அவன் கண்டாளி மகளே போவாங்கிட்டு சூடு தாங்க முடியல அவன் சொல்ல முடியாதுல்ல அது உண்மைதான்டா அதான் வரல அவன் அருள் குண்டு ஆடி வருவேன் பயலுக்கு ட்ரம் செட்டில் ஆடுவாங்க வர அவன் சூடு தாங்க முடியாம அவன் சொல்ல முடியாத போங்கன்னு சட்டியை வச்சுக்கிட்டு அவங்க பயலுக இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இன்னும் வருங்காலத்தில் இதெல்லாம் மாத்திக்கணும் பெரியவங்கெல்லாம் அன்னைக்கு ஆடினாங்க எங்கள் ஐயாலாம் பெரிய கோடாங்க முனியாண்டின்னு சித்திரை திருவிழாவுக்கு தான் நாங்கள் திரி எடுத்து ஆடுவோம் இந்த வருஷம் ஆடலை எங்கள் வீட்டுக்காரம்மா மாசமாக இருக்கிறதுனால ஆடலை அதே உண்மை
எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும். ஏன் வேணும்? நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்புனா என்னோட வாரிசு தான். நான் இல்லைன்னா என் கூட பிறந்தவங்க சொந்தம் தான் எல்லாருமே இங்கே இருக்க ஆளுகளை பூரா வெளியேற்றிடுவாங்க. இதே உண்மை. நான் செய்ததை என் பிள்ளையா இருந்தால் நம்ம அப்பா இவ்வளோ தூரத்துக்கு ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரே, இந்த அன்பாலயத்தை கட்டி காத்தாரே நம்மளும் காப்பா என்று சொல்லுவேன். அதே உண்மை. அதுக்கு வேணும். அதான் உண்மை. எல்லாரும் நான் சொல்கிறேன், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் கருப்பனுடைய காளிமணி அருளோடு உங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கும். இந்த குழந்தையினுடைய செல்வத்தினுடைய வழி என்பதை 8 வருஷமாக உணர்ந்தவேன் இந்த எம்கே. இன்னைக்கு அன்பாலயத்தில் நான் குழந்தை வளர்க்கலாம், ஆனால் எனக்கு அப்பான்னு சொல்ல ஒரு குழந்தை வேணும். அதனால் நீங்கள் எல்லாருமே குழந்தைகளை மறந்துடாதீங்க, நல்லா படிக்க வைங்க, பாதுகாத்துக்கணும். இந்த 3 பேர் என்ன வாங்கிட்டு வர்றேன்னு தெரியல. சரக்கடிக்க சைடிஸ் வாங்கிட்டு வர்றேன். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம் ஐயா. இந்த கூட்டத்தில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறது நல்லது. நீங்கள் ஒன்றும் வராதியா, அப்படியே வந்தாலே விதி என்ன பண்ண முடியும்? காவல்துறை அதிகாரி ஐயா பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிய, உலக நாடுகளில் 2ஆம் இடத்தை பிடித்த எந்த துறை என்றால் தமிழகத்துடைய காவல்துறை. ஏன் எல்லாரும் நினைப்பிய காவல்துறை நம்மளை பிடிச்சா அவதாரம் போடுறாங்க, ஏதாவது தப்பு செஞ்சா நினைச்சு கம்பு முறியறதுக்கு அடிக்கிறாங்க. இந்த எம்கேஆர் மட்டும் ஏன் மேடைக்கு காவல்துறையை பற்றி சொல்கிறேன்னா, நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு நிறையா உதவி செய்து காவல்துறை அதிகாரி. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, எனக்கே 2000 போட்டிய மானாமரில் அவதாரம் போட்டு விட்டு சொல்கிறாரு, மீசி எடுத்தவொடனே உன்னை ஹிந்திக்காரன் நினச்சிட்டேன். கேப்பையா எனக்கு ஆப்பையா. ஏன்னா அவங்களுடைய பணி ஒன்னே ஒன்று சொல்கிறேன், காவல்துறையிலையும் நல்ல மனம் கொண்ட அதிகாரி நிறையா இருக்காங்க. கேகன்ற ஐயா உங்களை நக்கல் பண்ணுறாயா. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பெட்டி வாசிக்கிற மணிகண்டே கணேஷ் போல ஓட்டுறாயா, தொலைஞ்சேன் அந்த கண்டாளி மையன். ஏதோ என்னையால முடிஞ்சது பிஸி யாரை விட்டுச்சு இப்போ சொல்லு பயிர் மைனே. அத்தியா ஏய் மாடு புடி மாடு ஐயா 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 பாருங்க பாருங்க. போய் நீ போட்டோ எடுக்க வரும்போதே வாடை தாங்கலடா ஐயா. களி சரக்கு அடிச்சியா இல்லை கொமட்டிக்காவும் சேர்த்து அடிச்சு. காவல்துறை அதிகாரியை பற்றி எனக்கு என்ன தெரியும்னா, நான் அந்த பப்ளிக்கில் நடக்கிற பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மேடையில் மெசேஜ் சொல்கிறதுக்காக. நாலு இளவட்டம் 3 பேர் போகும்போது 2 பேர் ஆம்பளையை போகும்போது மறப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தாயை ஏற்றிட்டு நம்ம போனாலும், நம்ம மனைவி ஒரு கை குழந்தையை வச்சுட்டு போனாலும் காவல்துறை நடு ரோட்டில் வைத்து விசாரிப்பது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே வாங்கயா, நம்ம வீடுதாயா, உள்ள வாங்கயா, பொம்பளை இருக்கு அப்படியே பார்த்து உள்ள வாங்க. வரக்காவி போட்டு தர சொல்றேன். சுமிதா சட்டியை பறிச்சு போடு. என்னது சட்டியை பரட்டி போடணுமா? காப்பி போட்ட சட்டியை புரு காப்பி போடணும். மிருதங்கக்காரனை சொல்லலையில, இந்த மிருதங்கக்காரனுக்கு கல்யாணம் பண்ணும் போது மசுறு இல்லையா, அது வீட்டில் 7-8 பொம்பளையா, அதனால நகை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு வெண்ணமையை 8 மணிக்கெல்லாம் போய் கட்டில் தட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். முதல்வருக்கு போய் வாமப்பெல்லாம் பண்ணியிருக்கார். செங்கக்கெல்லாம் தூக்கி வாமப் பண்ணியிருக்கேன். மண்டி ஓட்டு தமிழ் செக்ஸ் வீடியோன்னு இருக்கேன். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனால் பொண்டாட்டி அது பெரிய திண்ணி பய உள்ளியா இருக்கும் போல. 1.5 கிலோ ஆப்பிள், ஆரஞ்சு, சேவு, மிச்சர், சுண்டலை வறுத்துக்கிட்டே வந்திருக்கு. வந்து இந்த முண்டை போய் சரக்கு போட்டு தூங்கிட்டாப்புல. வீட்டுக்கார காணாமன்னு தேடி பார்த்துருக்கு. கரண்ட் இல்லை. தடவி இருக்கு. டைல்ஸ் நினச்சி வெளியே போயிடுச்சு. திருப்பி முதல்ல 8 நாள் கழிச்சு வச்சிருக்காங்க பகல்ல. வாழ்த்துக்கள் புறம். என்ன முதல்ல நடந்துச்சா? ஏன் ஒரு சீடி இருக்கு பார்த்துட்டு போறியா? போடா. என்ன அச்சிடி பிரிண்ட் தானே? ஏன்னா காவல்துறையை காணா இருக்கீங்களா? முதல்ல நம்ம காவல்துறையிட்ட போய் டூலரை போகிற ஆளுகள்லாம் பேரம் பேசலாம். ஆனால் நம்ம பயலுக்கு நடிப்பு அச்சுருவேன். சிவாஜிக்கு தான் தோற்று போகும். அப்படி பிடிச்சவனே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். முக்கு ரோட்டில் போலீஸ் இருக்குன்னா இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். என்ன சொல்லுவோம்? மறைச்சவனே லைசன்ஸ் இருக்காடா, ஆர்ச்சி புக் எங்கடா, எதுக்கு 3 பேர் வந்தியா, நம்மளால் நடிச்சுவேன்.
அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன்யா. டேய் உடனே எதை சொல்லுவார்? ஏட்டியா விடுங்க அந்த முட்டை பையில போட்டோம். அப்ப காசு எவ்வளோ வச்சிருக்க? 250 ரூபா வச்சிருக்கேன். ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா பிள்ளைக்கு பால் வாங்கிட்டு போடா. அது அப்ப இப்ப தொலைஞ்சேன். இப்ப நம்ம புள்ளிங்க மண்டையெல்லாம் ஒத்த பக்கம் தீய வச்சுக்கிட்டு கறிக்கிட்டு மதுரைக்குள்ள காவல்துறையை பார்த்தோன்னே அப்படியான நோத்தா ஏட்டியா அவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. வண்டி விற்கும் போது வெட்டிறான், அதை வெட்டி இழுத்துறான். வண்டி எவ்வளோப்பா? 53 ரூபா ப்ரோ. வண்டி மொத்த தரமா இருக்கு ப்ரோ. ஓட்டினீங்கன்னா அடப்பு இருக்காது, எங்கே அடப்பு இருக்காது. 53000. ஓகே 53 கட்டியாச்சு. செல்லில் பார்ப்பேன் வண்டிக்கு ஃபைன் எவ்வளோ இருக்கு கிரிச்சு புரிச்சு 97,000 ஃபைனா. கொஞ்சம் மரணம் வாங்கிட்டு வாங்க. ஊத்தி எரிச்சு விட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கத்தருக்கு அரோகரா. எக்கோ இங்க சாமியை நிப்பாட்ட போறேன். 18ஆம் படியா தமிழகத்திலே எத்தனையோ துளியான தெய்வங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா சாமிக்கும் கதவுகளை திறந்து வைத்துத்தான் தீவாரண காட்டுவாங்க. 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் நடத்திருக்கிறது? 18ஆம் படிய கதவு ஆடி 18ஆம் பருக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அங்கேதான் விசேர். இந்த 18ஆம் படியா எங்க பறந்துச்சு? எப்படி அழகுமலை அழகர் கோயில்ல தஞ்சை அடைஞ்சிச்சு. கூப்பிட போறேன், சாமி வரணும். யாரும் கட்டிங்கிட்டே போட்டு ஆடினா புலைய அத்துருவேன். அதே மாதிரி இளைஞர்களுக்கு பூரா ஒன்று சொல்றேன், நீங்க சாமி ஆடும் போது யாரை பிடிக்கணும்னா உதவும் கையிலேயே பிடி. அது கிடையாது, ஜோக் கிடையாது. யாரை பிடிக்கணும்னா வயசான பாட்டியோ வயசான ஐயாவோ ஆடினாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஒரு ஓரத்தில் சாத்தி வச்சு கிண்ணியை தொளிச்சு தண்ணியை கொடு. அதை நீ செய்வியாக்க. சாமி ஆடும் போதே சுற்றி பார்ப்பாங்க, எங்கனடா வயசு புள்ள ஆடுதுன்னு பார்த்துட்டு பூரா அங்கே தான் லோடு வண்டியோட போவாங்க. ஒரு ஊரில் 800 பேர் அமைக்கிட்டேன். ஒரு பிள்ளைய விடுங்கடான்ட்டே அமைக்கிட்டேன். ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன். ஏ அம்பலார் ஐயா, நீங்கள் விலைக்கு விடுங்க. விழுந்தவரே அவர் தான். கிரகம் விதி. ஹலோ சார், மை செட்டு போறாலாம் சிரிக்க கூடாது. கண்டங்கர். ஹலோ, வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி, அட ஆராம்பள்ளி கோட்டை, அட 7000 பண்ண, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு விளையக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சலி பருந்த அந்த மலையாள நாடு. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. கருப்பு. அப்ப மலையாளத்து அரசே நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு வேண்டாத சாமி இல்லே, வணங்காத நேரம் இல்லே. அப்ப மலையாள நாட்டு மக்க நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அரசன் கர்ணனுக்கு இந்த பய சாமி தொட்டி கட்ட மறுக்குதுன்னு திட்டி தீத்து குமுறும் காலா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவனுடைய அருளோடு 60 பிள்ளைகள் பிறக்க கருப்பு. அப்ப மலையாளத்து அரசே இந்த விஷயம் தெரிஞ்சு போகிறான்டா காசி நாடு. ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலாய். அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாமே, நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன். காசி விஸ்வநாதே
இந்த மலையாள நாட்டு மக்களுக்கு இந்த பிள்ளைய வந்த நேரம் சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகும் விளைஞ்சி செல்வம் செழிப்பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பத்தி எரியுதுடா. அப்ப மலையாளத்து அரசே என் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து அந்த மலையாள நாட்டில் அங்கே மட்டும் கூறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிறஞ்சிற கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டில் ஆளு இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மட்டும் குறி பார்க்கும்போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதன் தார வாத்து தந்த இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இவன் ரோஜாக்கார ஜாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால இவன் கட்டு கடங்க மாட்டேன். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை நாட்டை விட்டு விரட்ட முடிவு செஞ்சுச்சுடா மலையாள நாடு. பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் கரவரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பேன் பெட்டி தன்னந்தனியா வருதுடா உன் பெட்டி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில எந்த மக்களை காக்க? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்டுக்கு மந்திரம் செய்யக்கூடிய காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா. 18ஆம் படி கருப்போ அடாலுயர விச்சருவா கருப்பு அலுயர விச்சருவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா. உன் கச்ச கணக்குதா இல்ல உன் பெரம்ப பேக்கரையா வச்சிருச்சா? நீ அதலையில இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் கருப்பே இந்த வெட்ட வெளி பொட்டலில நாட்டு மக்களும் மகிமை அறியணும். மதுரை நல்ல மாநகராய் எப்புன்னைக்கு சுருட்டு வாட அடிக்குதுடா என் பொல்லாத பாண்டி முனியே. பாண்டி முனியா அந்த கலிஜரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கலிஜரி நல்ல கம்மாயா. அங்க அந்த அலறதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அதில் உள்ள இந்த சாமிகளை தட்டி தூக்க புறப்பட்டாண்டா. கலிஜரி எல்லைய வெட்டி தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா தாண்டானோ விச்சாருவா சாமி விச்சாருவா வெள்ளி நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா விளையாடோ உன்னாருவா சாமி உன்னாருவா சொன்ன சொல்லு தப்பாதுடா இவன் ரோஜாக்கார சாமி. இந்த அதலையில உள்ள இந்த முனியாண்டிக்கு வீரம் பத்தலே
மாவழி பொட்டலில யாதல முனியாண்டி நீ ரோஜக்கர ஜமிடா உனக்கு கட்டடம் கிடையாது கொஞ்ச நேரம் முனியாண்டி என் நொண்டி சோனையவ காணமுடாய் எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா உனக்கு சல்லடமா ஒட்டி வைக்கும் அவன் கால்களுக்கு முந்திரி பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஓடி வாடா நீயும் ஓடி வாடா ஐயா ஓடி வாடா துள்ளி வாடா நீயும் துள்ளி வாடா ஐயா துள்ளி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க வரப்பு வர தாராண்டா தங்க கரப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க வரப்பு வர தந்துட்டாண்டா தங்க கரப்பு ஆடாத சாமி உனாய் கருப்பு என் உடம்பரத்துக்காரனை கூப்பிட்டாட தாய் இறங்காத சாமி எல்லாம் கள்ளிச்செடி உடம்பரத்தா வந்தா இறங்க விடாத ஆட்டத்தனல்ல கண்ணக்காடா சாமி வனக்காடா யார் பறிக்கும் கிகாடா ஓக்கிகாடே அடன நல்ல மணக்காடா கருப்பு வனக்காடா ஆள் பொறிக்கும் கீநாடா கருப்பு கீநாடு வந்தாண்டா ஓட்டி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு சொல்லி வந்தானா ஆடி வந்தானா அருள் தந்தாண்டா எங்க கருப்பு கருப்பு என்ன கருத்தலும் பொன்னகரமா விளங்கக்கூடிய அதலை ஸ்ரீ சோனை ராமலிங்க சாமி குருபூஜை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் உயர் திரு அதலையார் பி செந்தில்குமார் எம்ஏ மாநில மாணவரணி துணை செயலாளர் அவளது தலைமையிலும் சமையலுள்ளூர் மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர் முன்னிலும் இந்த அதலை கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த ஸ்ரீ சோனை ராமலிங்க சுவாமி குருபூஜையை ஒரு மனதோடு பக்தியோடு நீங்கள் வணங்கினாலும் பக்கத்தூர்லிருந்து இந்த அதலை கிராமத்துக்கு நாங்களும் சொந்த பந்தமாக வரலாமா என்ற அன்போடு வருகை தந்துள்ள என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு ஊரில் சோறு ஓடி நினச்சி வந்தால் ஹோட்டலில் திங்க விட்டு அந்த ஆள் ஜாலில் ஊற்றும் போது 7 தடவை கம்பு கூட்ட துடைக்கிறேன் விதி அதைத்தாடா நாங்க சாப்பிட்டோம் சாரி ப்ரோ நான் வேற தான் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிப்பு சவேந்தன் அம்பளிப்பு கொடுக்கறது விழா கமிட்டியில் சும்மா கொடுங்கண்ணே நன்றி 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 நீ ஒரு ஆளாவது கொடுக்கணும்னு நினச்சி வர அன்பாளையத்துக்கு நல்லா இருக்கு அதை வாங்குப்பா இந்த 100 ரூபாய்க்கு அந்த அக்க போறாடா கொடுத்தது கொடுத்த 2000 3000 விதி விதி மறக்க முடியாத கிராமம் ரொம்ப வருஷம் ஆச்சு மறக்க மாட்டேன் உங்களை ஆனி 5 அந்த ஊருக்கு வர்றேன் மிளகரணை கிராம மக்கள் சார்பாக மந்தையம்மனா கொஞ்சம் இங்கே வாங்கலை ஊருக்கார மாட்டேன் மந்தையம்மன் கோவில் மாடு சார்பாக மறக்க முடியாத கிராமம் மிளகரணை வாழ்த்துக்கள் ப்ரோ அந்த மேடைக்கு வர்றதுக்குள்ளே நீ ஒழுங்காக தமிழ் எழுதி படுக்கலைன்னா விபூதி எள்ளி போட்டேன்னா ஓதம் 7 டன் ஆயிரம் 300 ரூபா இன்னும் 200 ரூபா அங்கே தண்ணி அடிச்சிட்டேன் போடுறா காலை சீருதுடா போடுறா போடுறா அதில் சமந்திரம் என் நேரத்தில் நீ வாங்கி கொடுத்திய 100 ரூபாயா வருதடா நன்றி ப்ரோ இந்த அட்டையை எங்கனப்பா கழிச்சிய ஊருக்கு அட்டையா இருக்கும்ல ரூம் பாய் நடிபிச வேந்தன் நடிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார்
குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது. அது வரணும்னா காலையிலே கிளம்பணும். யாருக்கு வண்டி கிளம்பணும்டே. என் அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து உலகத்தை பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலும் புனிதமானது. நான் ஊர்களில் செம்புரியாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எம்கேஆர் உண்மைதான். ஆடு மாடு மேய்ச்சவன் தான் நான் பப்புன்னு போடுறேன். மனுஷனுக்கு இல்லாத நன்றி மறந்தாலும் அந்த வாயிலா ஜீவன் என்றைக்குமே நன்றி மறக்காது, நம்மளை காப்பாற்றும். இன்னைக்கு பெரிய பெரிய டிகிரியை படிச்சுக்கிட்டு பையில தூக்கிட்டு போய் பார்த்தா கருவில் வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். செல்ல பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு. அது வழங்க உங்களை காப்பாற்றேன். ஆனால் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் ஊரில் விறகு வெட்டி மூட்டம் போட்டவன் பாவம். அதில் மூட்டத்தில் ஆவி அடித்து மண்டை ஊரம் கறியிருச்சு. அதை வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் சிங்கப்பூர்லேருந்து வந்தவன் சொல்லியிருக்கேன். இந்த வாருங்க வண்டி மசவு கலும்பும் கோழிப்பையும் தடவிக்கிட்டு தேனில் ஓட்டால் மசுறு வளர்ந்தோம்னு அதை 7 தடவை போட்டிருக்கேன். இப்போ மண்டை ஊரம் சலம் பிரிக்கிட்டு தர்றேன் உள்ள. எனது அன்பு நண்பன் இவன் 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 ஒரு நாள் எப்படியும் அதில் எல்லாம் 2 லட்சம் கொண்டு வந்துடுவான்டா டீ செலவை. அது பையன் பின்றான்டா. இப்போதே வாங்கிட்டு போனேன் டீயே வரலையேன்னு எப்படி வரேன். அவன் அங்கிட்டு போய் உடச்சி ஊற்றிட்டு போகிறான்டா. வந்துருச்சா நீ உள்ளே பொம்பளைட்டே உட்காரு. வரமாட்டேன். அவன் இன்னைக்கு தாயம் போடாமல் வரமாட்டான்டா. போறா ஒரு பொட்டட்டு. அன்பு நண்பன் வையாபுரி மண் கண்டெடுத்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி காத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி மணிகண்டன் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. உண்மையில நல்லவைய காமெடி சென்ஸ் எல்லாத்துக்கும் வராது. நகைச்சுவை திறன். ஒரு பெட்டி வாசிக்கிற ஆளுக்கு நகைச்சுவை திறன் வருதுன்னா என் தம்பி மணிகண்டன் தான். எப்படியா சிரிக்க வைக்கணுன்றதுக்காக நல்ல காமெடியெல்லாம் கெடுத்து விடுறேன். வரவதை நீந்தாட கெடுக்க இன்னைக்கு புலக்க அடி வாங்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் விட போறேன். விதி தம்பி அண்ணே இவனை 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அவங்க அப்பா முத கூப்பிட்டு வரும்போது நான் கூட நினச்சேன் கம்மா கட்டலான்னு. அப்புறம் மடுவை பார்த்து கண்டுபிடிச்சேன் எச்சப்பு மாடுன்னு. அந்த காளைக்கு பிறந்தது அது. கண்டுக்கு லேசாக கொம்பு இல்லை அவளை. வரும்போது நான் தான் சொன்னேன், உங்களையும் தான் சொல்கிறேன், யாருக்குமே எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சூடு பிடிச்சி ஒரு ஆட்டம் தான், ஒரு ரவுண்டு தான். அதுக்குள்ளே நீ சம்பாரித்து செட்டில் ஆனேன்னா அந்த உலகத்தில் 4 பேரை மாதிரி வாழலாம். அந்த சுக்கிர திசை அடிக்கும் போது நீ இங்கிட்டு தோசையை மாற்றி போட்டேன்னா அவ்வளோதான், கொஞ்சம் சப்பாத்தி அந்துவோம், சோழி முடிஞ்சு. நான் இவனை சொன்னேன், நாடக உலகத்தில் எல்லாரும் மாதிரி சம்பாதிக்க முடியாது. ஒரு ரவுண்டு நல்லா சம்பாதிக்கிற 30 நாள் நாடகம் நான் தர்றேன்டா, மற்ற கலைஞர்களும் தருவாங்க அப்படின்னு சொல்லி உன்னை வளர்த்து விட்டேன். சொன்னேன் எங்கிட்டாவது ஒரு பக்கம் சேர்த்து வைடான்னு. இப்போ பொன்னமராதியில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசைத்தான் சேர்த்து வச்சுருக்கேன், இவன் ஏடிஎம் மிஷினே நகட்டியிருக்கேன். அப்போ காடை விட்டு எடுத்தால் இந்த 100 ரூபா தாள் என்னடி 50 ரூபா தாள் கூட கிழிஞ்சு போக முடியும். ஒழுக்குமார் வேணும்னா அப்பப்போ அவனை லைன் பண்ணிச்சு. எதில் விட்டு வாயில பார்த்தீங்களாயா, வளர்த்து விட்ட குருநாதரே வாயில் வர்றோம்ன்றாயா. அப்போ நம்ம பத்தாலாம் ஏமாத்துறான். இந்த அகராதி மாதிரி தானே போன மேடையில் கம்பு கூட்டில் பான்ஸ் பவுடர் போட்டு ஆரம்பித்தேன். தம்பி இப்போ நீ பாடக்கூடிய பாட்டு எத்தனையோ பாட்டு உனக்கு தெரியும். நான் சொல்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுவேன். உலகத்திலே தெய்வம் தெய்வம்னு சொல்கிறேன் பாரு, பெத்த தாய் அம்மா பாட்டு பாடுப்பா. பாருண்ணே. அதுக்கு ஏன் நீயே அழுகிற? ஃபீலிங்கா இருக்குண்ணே. ஃபீலிங்கா இல்லை, போட்டிருந்த சட்டி அறுத்துருச்சு முண்டைக்கு. அறுத்தவனே அந்த எரிச்சை தாங்க முடியும் அப்படியே நகல்றியான் பாரு. எப்படா கரெக்டாக சொல்கிறேன்? நம்ம உசிலம்பட்டி ஏரியா தெரியும்ல, அங்கிட்டு பூரா பாசையெல்லாம். ஆனால் பாசக்கார ஆளுங்க பாசை வித்தியாசமாக இருக்கு. மருதமணி போய் டான்ஸை கட்டி பிடிச்சி பிணைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்னை 4 பெருசுங்க, ஏழை இவன் எம்கேஆர் என்னடா கோமாலியே, இவன் நல்லா ஏறி அடிக்கிறான்டா, இவனை போட்டுருக்கலாம்டா, அவன் சட்டிலாம் நின்றுறானப்பா, நல்லா ஏறி ஆடுறா, அவளை சென்னையாக்குறாய். இந்த கப்ளிங் ஹோஸ் ஏன் கோடாங்கி, ஜெல்லியம்பட்டி எங்கள் அண்ணன் கோடாங்கி வானே, அது நீ தானே சொன்னவன் வா. ஏன்னா இந்த இதை பரப்பி விட்டதே நான் தான், கப்ளிங் ஹோஸுன்னு. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என் காரை கண்ணாடியை திறந்துட்டு பார்க்குறேன், பயலுக்கு அதைத்தான் பேசிட்டு போகிறாங்க.
கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, இந்த ஓஸு லென்த்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இப்படி கிளம்பிட்டாங்க. எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்டே கேட்டிருக்கேன், டீச்சர் கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்ன. அது லீவை போட்டு புருஷனோட கொடைக்கானல் போயிடுச்சு. அந்த ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு என்னன்னு. தம்பி மோளக்கடா அண்ணன் பாடுற அந்த அம்மா பாட்டு பாடுற அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணி இசைத்துக் கொண்டே பெற்ற தாயினுடைய புகழை பாடுவார்கள். ஓ அம்மா பாட்டு, அம்மா பாடுத்தேன், அருமையான பாட்டு. ஓ பாருன்னு பாடுப்பா. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வசையில சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை அதலைக்கு நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? நீ தானே அம்மா பாட்டு ஆத்தாவுக்கு பாட சொன்னா அவங்க ஆத்தாவுக்கு கேரத்துக்கு பாடி நீ தானே அழுகிற பாடுறாங்க. கோத்தா அண்ணே அழுகிற மாதிரி. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா, எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க, ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா, எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க, நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது, நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது, கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகலன்னு சிரிச்ச, கஷ்டப்பட்ட காலத்திலோ நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச, ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே, கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ, ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல,
கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். 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 கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் தம்பி. முதல் கொடுத்தவர் பேர் என்ன? கள்ளிக்குடி ராமகிருஷ்ணன் சார்பாக 101 200 கொண்டு வரேன். பாசிங்காபுரம் பாசிங்காபுரம் நிலா தர்சினி சார்பாக 201 சிறு சேமிப்பு. அடடா, ரொம்ப நன்றி. பாசிங்காபுரம் நிலா தர்சினி பாப்பா அவங்களா சிறு சேமிப்பாக சேமித்து அன்பாளையத்துக்காக 201. ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்தா, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணன் கல்லுமேடு என்ன நேரத்தில் 100 ரூபா வாங்கி கொடுத்தியோ 100 தாண்டலையாடா. பரவாயில்லையா, 500 வாங்கிட்டு வண்டியா தாங்க பாண்டி. உனக்கு எங்கிட்ட சுக்கரதசி அடிக்குது, ஒரு ரவுண்டு போயிட்டு வா. KMS ஸ்டுடியோவா? KMS ஸ்டுடியோ உரிமை கு சுந்தர் BS வளையபட்டி ரூபாய் 501 அன்பாளையத்துக்காக நன்றி அன்னை. பெரியசாமி துண்டு சவுந்தர் நூல் சவுந்தர் பால்கார் சவுந்தர் 100 ரூபா. படி ராஸ்கல் பாலியா வரும்போது 100 ரூபாய் தான். பெரியசாமி நன்றி ப்ரோ. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் கைதட்டலாம். சூப்பரியா, நீதாயா ஞானமான கலைஞர். எல்லா பாட்டுக்கும் வாதிக்க தெரிஞ்சனாலதான் உன்னை இந்த அதலை கூட்டு வந்தேன். இல்லைண்டா உன் சுரவதை அத்திருப்பேன். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள் ஆளுண்டை செய்ப்பார். மூர்த்தி அண்ணா போதும் போதும், இதுவே அதிகம். இதுக்கு நீ வேலையே கழட்டி வச்சு அடிச்சிருக்கலாம். சிறந்த முறையிலே இங்கே சீந்தால் அமைத்து கொண்டிருக்கும் அருமையான பேர். இவர் வேற எங்கன கூப்பிட்டீங்கன்னா வண்டி போயிடும் மாடுத்தவனையை தாண்டி. என்ன சொல்ற?
புதுக்கோட்டை நீலகண்டே அது மரமே ஒடிஞ்சு விதை பிதிக்கும். உன்னை யார் செவத்தில் ஆணி அடிக்க சொன்னாங்க? வா இப்போ யாரை கேட்டு நங்குன்னு குத்துனேன்? நீலகண்டா, நாடகத்தில் காசு கொடுக்காம உளுந்த வடையோடு உன்னை அனுப்பி விட்டுருவேன். நான் பாடுற பாட்டுக்கு போடுவா. பாடுற பாட்டு போடுறியா கரெக்டா? 18 வயசில் என்ன பிடிக்கும். என்ன ஒண்ணு போறானோ நான் படிக்கவே இல்லைப்பா. ஏலே ஓ வேலையை பாடுறா. 18 வயசில் என்ன பிடிக்கும் தவிர படிக்கவே இல்லை. நீ பஜனைக்கு போடுறவனா? அதான் சுண்டல் மாதிரியே போடுற போப்பா. 18 வயசுக்கு எவனாவது இப்படி போடுவானடா? வேளா வேளா என்று சொல்லி இருந்தாடுது முருகன் பஜனைக்கு. நல்ல ஒரு ஹிந்தி பாட்டா பாடலே போடுறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரக, அருமையான பிள்ளை. ஆனா எவன் பொண்டாட்டியும் தெரியல. ஆனா ஆளு பார்த்தா குருட்டு கொக்கு மாதிரி இருக்காடா வளமா. ஆனா மருதமணி தடவு அத்துருவேன். ஓமுண்டாங்கிட்ட போ போ செய்தி வெடிக்க அலையுமே அங்கே வந்து பார்க்க. இதே தாள் திருவனந்தவரைய சிசியம் பிள்ளை மாதிரி தான் தெரியும். புத்துருதேன் லூசு. எங்களது அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ரஞ்சிதா அண்ணா நகர அண்டாளு ஐநா வரம் கோபாலு ஐசி எப்படி எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு. நகைச்சுவை மன்னன் என்னுடைய அண்ணன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும். இந்த அதலை கிராமத்தின் நாடகத்தின் மேடைக்கு முன்பாக சிரிப்பொலியே கேட்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஒரே ஒரு நெத்திலி கருவாடை உள்ளங்கையில் வைத்து கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான். வாடை எடுத்து எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற மருதங்குடி மண்ணின் மைந்தன் அடே அப்பா இன்சில் ஏடா. அவங்க அப்பா யாரு தெரியுமா? வெள்ளையனே வெளியேறு என வீரமுழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல அன்றைய நகைச்சுவை சாம்பவான்னா மருதங்குடி MC அழகு பெரியப்பாதான்டா. அவருடைய தவ புதல் வந்து எங்க அண்ணன். அவர் பேரை சொல்லும் போது ஏன்டா ஓ ஏ பீன்ற ஏ இல்லண்ணே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வருது. ஐயா ஐயா சீக்கிரம் அடிச்சுக்கங்க. அப்பதான் காலாத்துல காசு வாங்கிட்டு போக முடியும். என்ன அடிச்சுக்கிற? விழா கமிட்டி நீ போடுற ஆட்டம் எதில் போய் முடிய போகுதுன்னு பார்க்குறேன். விழா கமிட்டி மற்ற ஆளுகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருங்கப்பா. நீங்களே சப்போர்ட்டே இருக்கீங்க. என்னது மை செட்டு உண்மையிலே அப்போல்லாம் கேசட்டு காலம். கேசட்டு காலத்தில் அப்படித்தான் மை செட்டு பேரை சொன்னேன். ஒன்னே சொல்லலப்பா காசு வெட்டி போட்டுறாரு. அந்த ஆள் கேசட்டெல்லாம் அவன் போட்டு முடிச்சு ஆம்பளிப்பாறை திருகிறேன் அங்கிட்டு திருகிறேன் உருட்டுறேன். போஸ்ட் மரத்தில் ஏறுறாங்க பாட்டு வரல. என்னன்னு பார்த்தா நம்ம செட்டு நல்லா படிக்க முடியும்னு அவங்களே பார்த்துக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா முண்டை கேசட் எடுத்துட்டு வரல அவங்க. ஆனால் ஓன் செட்டு அருமையான செட்டு லைன் போஸ்ட் மரத்தில் தானே கொக்கி ஓட்டேன். சத்தியம் பண்ணு. வீட்டில எல்லாம் கரண்ட் இழுத்துனா அவன் வீட்டை வித்துதான் கரண்ட் புள்ள கட்டணும். கரண்ட் புள்ள குடிச்சிடும். பொதும்பு சாஸ்தா ஐயப்பன் கோவில் நண்பர்கள் சார்பாக விவேக் சுப்பிரமணி சக்தி சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. தொடர்ந்து தமிழுடைய வீர விளையாட்டை எத்தனை தமிழர்கள் காலை வளர்த்தாலும் அந்த காலையை அடைக்காளக்கூடிய வீர தமிழர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் என்னுடைய பெரியப்பா மகன் எனது மூத்தவர் எங்களது PR ஜல்லிக்கட்டு பேரவை சூறாவளி சுரேஷ் மூத்தவர் எங்கள் அண்ணன் சுரேஷ் சார்பாக ரூபாய் 501. நன்றி வீர தமிழனை வணங்குகிறேன். MKR சூறாவளி சுரேஷ் எங்களது PR ஜல்லிக்கட்டு பேரவையை வணங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. தங்கப்பாண்டி நீ போய் குளிச்சுட்டு வரியா? காசு ஏறலையாப்பா? என்ன நேரத்தில் வந்தியோ விதி வேற அவ்வளவுதானே. ரங்கராஜபுரம் காளியம்மன் சிந்து நினைவு பாசறை சார்பாக நட்புக்கு நாங்க தாங்க
மாஸ் குரூப் வழங்கும் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 நட்புக்காக மாவீரன் மருதமணி. மாவீரன் மருதமணியா? ஏலே அவன் மாவளுக்கு திங்கிறவன்டா. அவன் தன்னால் அவன் வெதரை சமக்க முடியாம. ஓ மருதமணி அவர் சார்பாக எனக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் சார்பாக 501 வாங்குறேன். இன்னொரு 501 எங்கே இருக்கு? சங்கர் ராதா பாசிங்காபுரம் சார்பாக 501. தங்கப்பாண்டி அந்த 500 ரூபா வல்ல தங்கப்பாண்டி. ரங்கராஜபுரம் பத்தியாப்பா ஆட்டையை போட தெரியாதாப்பா. ரங்கராஜபுரம் உன் தொண்டை நல்லா இருக்கேன். அவன் ஒரு பாடு பாடிட்டு போன ஒன்றுக்கு இவர் யாரு? கள்ளப்பருப்பு. கள்ளப்பருப்பு உன்னை யாருன்னே தெரியாது. உட்காரு. அது எங்கள் அண்ணன் தான். உட்காருனே. 200 ரூபா என்ன வாங்கிட்டு வர? போய் கோமியம் வாங்கிட்டு வரவா? எத நுண்டி ஜாமி இளைஞரணி சார்பாக 201. நன்றி நன்றி. மைசெட்டு சூப்பர். இப்படிக்கு அதலையாரின் அன்பு தம்பிகள் அதல மந்தக்கார பயலுக. உண்மையிலே இப்படி இருக்கணும். இப்ப எல்லாம் கட்ட விட்டு பயலுக அடிக்கிறாங்க. எவனும் 500 ரூபாய் வாங்கிக்க வீட்டுக்கு போயிருக்கலாம். எவ்வளவு பெரிய நாடகத்தை நிறுத்தி விட்டிய ஒரு ஆளு. நன்றி. அமைதியா இருங்க. அப்போ நாடகத்தை காண வருகவர்கள இரு கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள் அதலையாரின் அன்பு தம்பிகள் அதல மந்தக்கார பயலுக நாடக அமைப்பாளர். இந்த அதலை மண்ணுக்கு சொந்தக்காரர் என்னுடைய சகோதரன் தங்கப்பாண்டி அவர்கள் நாடக அமைப்பாளர். என் பேரு தெரியும் எல்லாத்துக்கும். நீ நல்லா இரு. இதை விட்டு நீ போவே கூடாது. அடுத்த வருஷம் உனக்கு கப்ளிங் ரெடி பண்றேன். தடவிக்கிட்டே உதுத்துட்டு திரி. அப்போ 4 தடவை சொல்லிட்டு மறுபடியும் எங்க அண்ணன் பேரை சொல்றது பெருமை சொல்றேன்னு. உயர் திரு அதலை பி செந்தில்குமார் எம்ஏ மாநில மாணவரணி துணை செயலாளர் அவருடைய அன்போடு ஆசியோடு நாடகம் நடைபெறுது. 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க அதலையார் பி செந்தில்குமரன் எம்ஏ அவர்கள். நன்றி நன்றி நன்றி. சொல்லிட்டேன்னே, நல்லவர்களை மறக்க மாட்டேன். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பிறந்த மண்ணுக்கு வந்தது நான் புண்ணியமாக நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் செந்தில்குமார் அண்ணன். அவர்கிட்ட ஒரு 10,000 வாங்கலான்னு பார்த்தேன் அன்பாலயத்துக்கு. எங்கள் அண்ணன் இங்கே வரமாட்டார். அப்படியா? ஒரு டீ கொடு உள்ள. நன்றி. போயிட்டு வரவா? என்னதான் நான் எல்லாரும் இந்த கள்ளப்பருப்பு வாங்குவாப்பா. அதில் யாருக்கடா தீச்சட்டி எடுக்கிற? 8 வருஷமா அதே பருப்பு மாறினாலும் சட்டம் மாறலடா ஐயா. 8 லிட்டர் மண்ணெண்ணை ஓட்டா கூட லேசா எரிஞ்சு அமர்ந்துருமடா. யூடியூப் சேனல் என் அன்பு தம்பி தான் நீங்க எல்லாம் கைதட்டணும். நாடக கலையை உங்க கைபேசி கொண்டு வந்தது யாருன்னா என் தம்பி தான். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணீர் மைந்தன் தம்பி கனி 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 லேசா குனி. ஒன்று திருப்ப சொன்னா அவன் திருப்புறதுக்குள்ள பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான். விடுதலை படம் எடுத்தவர் மாதிரி தான். அப்படி அனத்தி திருப்புவேன். ஆடுனவன் போல அமைக்கணும். என்கிட்ட பிலிம் இல்லைன்ட்டு என் காலையில் என்ன மாட்டி ஊர் கிளம்பிட்டேன். வேலை கிடச்சிருச்சா? சரி சரி சரி. நான் பயந்தவனே உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன். ஏன்னா நாடகம் ஆரம்பித்தது நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் முடிச்சுட்டு போயிட்டா வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் போகும்போது என்னை ஓத்தவமான வைவேன். என்ன பெரிய மயிர் பப்புன்னு அவன் பாட்டுக்கு வந்தேன் போயிட்டேன். நக்கனாப்பில் இருந்துச்சு. நம்ம தூக்கத்தை எடுத்துகிட்டு இந்த பேப்பை மைனை போய் பார்க்கணும்னு வைவேன். அதனால எங்கள் அண்ணன் தம்பிகளை மனக்கவலையே சிறிது நேரம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் நின்றேன். திருப்பி அந்த சூத்து ஊத்தி பயில எழுதிட்டு வரேன். நேரம் பாரு உள்ள கால் கையெல்லாம் கட்டு போட்டிருப்பேன். அனத்துவேன். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஆனால் அடிப்புக்கு நல்லா இருக்கும்டா. என்ன அடிப்புக்கு நல்லா இருக்க? சீக்கு வந்த என்னை வளர்த்து விட்ட என்னுடைய ஆசான் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம். இங்கே வா. அங்கே இங்கே வந்துட்டு என் தலையில் விழுந்துருச்சாடா பானிபூரி. வாட நண்பா. என் அன்பே உண்மையிலே
நாடக உலகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு 2 நண்பன்னா, ஒரு நண்பன் தாளக்காரங்க, என் தம்பி கூலிச்சாமி. வயசுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. 2வது பானிபூரி ஐயா, சோளப்பூரி. நண்பா உள்ள வா, காசு தரேன். காலத்தில் ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு எங்கன்னா நக்கிட்டு தெரியவா, பிள்ளையை கட்டிட்டு விட்டுட்டு நீ நக்கிட்டு தெரியா பஞ்சாபம் எதில் விட்டு வாயில. நன்றி. கேமரா மறைச்சுக்க. ஆமாம் மறைச்சுக்க. எல்லாரும் வாங்குங்கப்பா. நண்பா இந்தா விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே 7 வீட்டிலே ஒரு வீட்டிலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த ராதாகிருஷ்ணன். கள்ளிச்சேரி மண்ணை விட்டு உலகத்திலே பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் எத்தனை பேர் மறந்தாலும் சாகு வரை மறக்காத ஒரு தெய்வம் என்றால் பெத்த தாய். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்க அப்பா அம்மா எங்க சொந்த பந்தமெல்லாம் வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். ஆனா இந்த பேர் இப்ப மறந்துட்டாங்க. எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே கூப்பிடுற 3 எழுத்து MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு எனக்கு என்ன தங்கப்பாட்டி ஒரு மாதிரி செருப்பு எடுக்க போறேன். பரவரன் போண்டியப்பா என்னப்பா. விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அதுக்கு வெள்ளத்துண்டே போத்திருக்கலாம் தங்கம். இதை வச்சு என்ன பண்ண போற? இது மாதிரி 7000 ஜாலுவா கிடக்கு. இதை கட்டி குளிக்கும் போது மசுறு திக்கும்டா. அவனுக்கு 2 துண்டா போடு. பெருங்குட்டை சிமெண்ட் மூட தார் பைய பொத்துனாத்தே மலையில் நனையாது. பேர் என்ன? பிறகு பையன் போ. திண்ட குடிய கிடக்கிறவனுக்கு என்ன பேரு? போடா பரதேசி பயமாவனே. சாரி ப்ரோ. இந்த வந்துச்சு வர நம்ம கப்ளிங்கு. ஏய் மாட்டு கப்ளிங் மாதிரியே இருக்கேன் பாருப்பா. அன்னை மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார். அதில் கிராமத்தார் சார்பாக தாளமுதற்கு நீளமாக கவட்டுக்குள்ள கண்டேன். நீல கண்டேன் என்னை கொண்டேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்ட தம்பி கனிக்கு ஒரு துண்டு போடுங்க. தங்கம் கனிக்கு போடு. காவல்துறை ஐயா வாங்கய்யா. துப்பாக்கி இருக்காயா? லேசா ஊதிட்டு கொண்டு வாங்க. ஒரு 2 பேர்த்த சுடணும்யா. நான் நீங்க உள்ள மருதமணி மேனேஜர் நரேன். நரேன் சார், நரேன் சார், தஞ்சாவூர் பக்கம் நாடகத்தில் நல்ல லேடிஸா கேட்குறாங்க, என்ன செய்ய? மண்டி ஓடு முண்டேன்னு. ஓகே சார். சிரித்த முகத்தோடு காவல் பணி ஆற்றக்கூடிய இந்த காவல்துறை MKR தலைவணங்கிறேன். உங்க சிரிப்புக்கே தெரியுது நியாயத்துக்கு கட்டுப்படுவேன்னு. பரவாயில்ல. இந்த ஏட்டையார் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கு. இவனாடா இவன் கனியா? நான் அவரோட வாங்கணும் ஏட்டையார் நினைச்சிட்டேன். இவன் நம்ம எதிர்த்து பேசுறேன். போயிட்டு வரேன். எங்கடா சின்ன முண்டை அப்ப ஏறுப்பா. பெரிய தாள் ரேஸ் வண்டி 10 ரூபாய் மாதிரி. ஏய் ஏறி உட்காருப்பா. நீங்க எல்லாருமே பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத அதலை கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும், அயல் ஊரில் கிராமத்திலிருந்து 2 வீலர் எடுத்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம குலசாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.
வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பொன்னாச மண்ணாச ஒத்துக்கோ நல்ல பொண்ணாத்த கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோடு ஒன்னா நீ வச்சுக்கோ நல்ல புள்ள நீ ஒன்னா நீ பெத்துக்கோ டே டுடே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி 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 கூசுதே தேங்காய் தின்னா கூசுதே லவ்ஸ் விட்டா ஈசி மச்சி ரவுஸ் விட்டா சாரி மச்சி லெஃப்ட் கண்ணுல தூசு பட்டா ரைட் கண்ணு துடிக்கும் மச்சி போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் ஓட்டுறா கட்டம் போட்ட சட்டை போட்டுடா அவன் திட்டம் போட்டு வட்டம் போட்டுடா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா டே டுடே கேக்குதே கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா வாங்குடா 420 பீடா தகிர் 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 வாங்குடா 420 பீடா கையில வங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதா பார்க்கலாம் வாடா திகிர்தானா திகிர்தானா தரானா திகிர்தானா திகிர்தானா தரானா திகிர்தானா திகிர்தானா தரானா திகிர்தானா திகிர்தானா சவுண்ட் அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு தாங்க நல்லா இருக்குமே ஏதோ இருக்கிறீங்க சரி எல்லாரும் தான் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா தானே இருக்கிறீங்க நீங்கள் எப்படி உட்காந்துருக்கிறீங்க இனி மட்டும்தான் பார்க்கணும் வேற எங்கேயோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க வேணாம் நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா நீங்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும் எல்லாத்துக்கும் முதற்கண் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு அனுப்புறது நன்றி மைக் சரிக்காரனே நல்லா இருக்கிறீங்களா அப்பா வாழ்நாளில் இன்னைக்கு தான் முதல் முறையாக மைக் இருக்காரு நல்லா இருக்கேன்னு வாயை திறந்து சொல்லி கேட்டிருக்கேன் அப்புறம் போலாமாங்க எங்க இந்த இடமா கூப்பிட்டா போலாமாங்கண்ணே பாடு பாடு நீ பட்டு வச்சு தங்க கூடம் நீ பட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகனும்
ஒரு போட முடிஞ்சிருச்சு. அடுத்து சீக்கிரமா போடுறோமே. அஞ்சாகலாமா திருவுங்க பாவம் பெட்டிக்கார். அடுத்து போலாமாங்க. ஏன் வந்தா விட்டு உருண்டே இருக்கீங்க? ஏன் நான் எங்க உருண்டு இருக்கேன்? நீ பாடுதா இருக்கட்டும். இன்னும் 3 நேரம். இப்படி எல்லாம் அமைதியா இருக்கு, எனக்கு பயமா இருக்குங்க. சிவகாசி ரதிகி சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே